நல்லவர். நாளிலும் உங்களோட வார்த்தை பேச ஆசைப்படுகிறேன். எடுத்தவர்கள் வாசிப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அல்லது குற்றம் தேறினவனானே என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நான் இந்த வார்த்தையிலும் தான் எனக்கு தேவ செய்தியோட தலைப்பை நான் எடுத்துக்கொண்டேன். ஆசையாய் ஆசைனா என்ன? ஆசை அந்த காலத்துல வரும். 4 நாள் சாகுது, ஆசை சாகுது இல்ல, நல்லா இருக்குல்ல. ஆசைனா விருப்பம், அப்புறம் வாஞ்சை, ஏக்கம், நிறைய சொல்லலாம். மனிதராய் பிறந்த நமக்கு கண்டிப்பா ஒரு ஆசை இருக்கும். எத்தனை பேர் என் வாழ்க்கையில ஆசையே இல்லைன்னு சொல்றீங்க? ஒரு ஆசை இல்ல பாஸ்டர், யாரு சொல்றீங்க? ஒரு ஆசை இல்ல சொல்லவே முடியாது. சின்ன குழந்தைல இருந்து 70 வயசு 80 வயசு பெரியவங்க வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆசை போவே போகாது. நிறைய ஆசைகள் இருக்கு. பொருள் மேல ஆசை, பணத்து மேல ஆசை. ஆமா, இதை குறிச்சு நிறைய காரியத்தை பார்க்கலாம். ஆனாலும் உலகத்தின் ஆசை உன்னதத்தின் ஆசை என்று தலைப்புல நான் பேச ஆசைப்படுகிறேன். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். நீதிமன்ற ஆசை எப்படி இருக்கும்? நன்மையா இருக்கும். அப்ப நம்ம ஆசைப்படுற விஷயம் நமக்கு நன்மையா இருக்குமா தீமையா இருக்கணுமா? நன்மையா இருக்கணும். ஏன்னா சில பேர் சில விஷயத்துக்கு ஆசைப்படுவோம், சில விஷயத்துக்கு நிறைய ஆசைப்படுவோம். பக்கத்து வீட்டுக்கான ஒரு கார் வாங்கினா கண்டிப்பா ஆசையா இருக்கும். ஆமா, ஒரு போறது, அதாவது என்ஜினியரிங் மாஸ்டர் சொன்னாங்க, எனக்கு ஆண்டவர் வந்து கார் கொடுங்க, கார் நான் கேட்டதே இல்ல. ஆண்டவர் அப்ப கேட்டாரு, அவரு எனக்கு கார் கொடுங்க. ஆண்டவர் சொன்னா, கார் நிறுத்துறதுக்கு உனக்கு இடம் இருக்கா? கார் நிறுத்துறதுக்கு உனக்கு இடம் இருக்கா? அப்ப நான் கார் தரேன். அப்போ கார் நிறுத்துறதுக்கு இடம் இருக்கும் போது ஆண்டவர் காரை கொடுத்துறான். அதே போல நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் நிறைய ஆசைப்படுறோம், ரொம்ப 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 ஆசைப்படுறோம். அப்படிதானே? எனக்கு விரும்பி ஒரு மனிதன் மேல ஆசை வச்சா அவ்வளவுதான். இந்த ஆசை எங்க கொண்டு போவோம்? இந்த ஆசை பொறாமையை கொண்டு போகும். இந்த ஆசை முக்கியமா இச்சையை கொண்டு வரும். தவறான நன்மை உனக்கு நன்மை கொடுக்காத சில ஆசைகள் என்ன பண்ணா உனக்குள்ள சில இச்சைகளை தூண்டும். சில ஆசைகள் என்ன பண்ணா உன்னை பாதாளத்துக்கு தவிர லெவலுக்கு கொண்டு போயிடும். பாதாளத்து மாதிரி யாரும் ஆசை வைக்க மாட்டோம். நமக்கு எல்லாம் ஒரே ஆசை, பரலோகத்துக்கு நான் போகணும். அவன் வரும் நாளையே என்னை கரம் வசதித்து அன்பாய் கூப்பிட்டு செல்வான். அவர் சமூகம் அது, அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன். இந்த ஆசை எல்லாருக்கும் இருக்கும். ஃபாதர் ஒரு பாட்டு பண்ணாரு, தாவீதை பார்ப்பேன், அவரோட டான்ஸ் ஆடுவேன், நான் பவுல பார்க்க ஆசைப்படுறேன். ஆமா, எல்லாமே ஒரு ஆசை நம்ம போறோம். ஆனா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையில நமக்குள்ள இருக்கிற ஆசை நன்மையா தீமையா? நன்மையா தீமையா நமக்கு தான் தெரியும். எனக்கு தெரியாது, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது, உங்களை பத்தி சுத்தமா தெரியாது. நமக்கு ஆமா நல்ல வார்த்தை, நமக்கு நன்மை தோணும், ஆனா மத்தவங்களுக்கு தீமையா. ஒரு விஷயம் சொல்றேன், கிறிஸ்துக்குள்ள வளர்க்கிற நமக்கு இருக்கிற ஆசைகள் மற்றவர்களுக்கு அது கேடாய் முடியக்கூடாது. ஒரு நாள் முடியக்கூடாது. பிசினஸ்ல கிறிஸ்துவன்றது பிசினஸ் இல்ல. பிசினஸ்னா ஒரு பிசினஸ் அழிச்சு இன்னொரு பிசினஸ் உருவாக்குது. இவன் இவ்வளவு ஆஃபர் கொடுத்தானா நான் அதுக்கு மேல ஆஃபர் கொடுப்பேன். இப்படிதான் என்ன ஆசையை தூண்டும். இந்த உலகத்துல எல்லா காரியமும் பிசினஸ் ஈஸியா வச்சுக்கணும், ஆசை தூண்டி விட்டுருவோம். சும்மா அதை ஆசை தூண்டி விட்டுருவோம். சில பேர் பண்டு போடுவாங்க, அம்மா பண்டுக்கா அதுக்கு போட்டு விட்டுருக்கான், மாசம் 12,000 தான் கட்டணும், வருஷம் 12,000, ஆனா கொடுக்கறது 15,000 கொடுக்குறாங்க. அப்பா 3,000 எக்ஸ்ட்ரா ஆகுது. எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த பண்டை கட்டி தான் அவனும் சொல்லி புருஷங்கிட்ட சண்டை. நீ கட்டியா இல்ல நான் வேலைக்கு போட்டான்? நீ கட்டியா நீ சொல்ல நான் பாத்துக்கிறேன். இப்படிலாம் சண்டை போட்டு கட்டி கடைசியில பார்த்தா பண்டுக்குள்ள ஓடியே போயிடுவோம். அவன் அந்த 11 மாசம் இருப்பான், 11 மாசம் வீட்டுல இருப்பான், உன் வீட்டுக்கு வருவான், சாப்பிடுவான், போ எல்லாம் பண்ணுவான். அந்த 12வது மாசம் மட்டும் டாட்டா பாய் காட்டுவோம். ஆமா, நிறைய பேர் அடிபட்டுக்கிறீங்க நினைக்கிறேன். ஆமா, ஒரு ரோஸ் சொன்ன கிறிஸ்துமஸ் பண்ணி தான் நான் போடுவேன், தீபாவளி கண்டா நான் போட மாட்டேன். ஆமா, நான் கிறிஸ்டியன்ல கிறிஸ்துமஸ் பண்ணி தான் போடுவேன், அப்படிதானே? ஆமா, இதுக்கு நமக்கு நிறைய ஆசைகள் தூணும். மனிதன ஆசைகள் தூண்டிட்டே இருப்போம். அது வாங்கி பாத்துக்கலாம். லைஃப்ல அப்டேட் பண்ண யோசிக்கணும். லைஃப்ல அப்டேட் ஆகணும். லைஃப் அப்டேட் ஆகணும். எப்படி அப்டேட் ஆகணும்னா, 4 லட்சம் கார் வச்சிருக்க நீ 6 லட்சம் காருக்கு ஆசைப்படுவேன். உனக்கு அதே 4 சக்கரம் தான் இருக்கும், அதே 5 பேர் போற மாதிரி தான் இருக்கும். ஆனா என்ன பண்ணுவோம், இல்ல அதோட அப்டேட் ஆகும். லைஃப்ல அப்டேட் ஆகிட்டு
நான் சொல்றேன், உன் ஆசை உனக்கு குழியில தள்ளக்கூடாது. உன் ஆசை உனக்கு நன்மையா முடியும். உன் ஆசை உனக்கு ஏன்னா நீங்க நம்மளாம் யாரும் நீதிமான், ஒவ்வொரு நாளும் நீதிமான்களாய் வாழ ஆசைப்படுகிறார். இது அதுக்கு பயிற்சி மேற்கொள்கிற. ஏன்னா பரலோகத்துக்கு போனா ஒரு ஐடி கார்டு வேணும், நான் நீதிமான் அப்படின்னு சொல்றேன். அப்ப அந்த ஐடி கார்டும் மாட்டிக்கிற நமக்கு தோன்றுகிற ஆசை எல்லாமே நன்மையாக தான் முடியும். நீங்க யோசிப்பா, ஒவ்வொரு நியூஸ் நீங்க கேட்டு பாருங்களேன். இப்போ சமீபத்தில் ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு லேடி, ஒரு தாய், அந்த குழந்தைக்கு 4 மாசம் குழந்தை, 4 மாசம் 3 மாசம் குழந்தை. அந்த தாய்க்கு எதிர் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு மேல ஆசை வந்துருச்சு. தான் ஆசைக்கு அந்த குழந்தை இங்கே குழந்தை கொண்டுட்டாங்க. புரியுதா? தான் ஆசைக்கு ஆசைக்கு தான் மனைவி தடுப்பாங்க, மனைவி கொள்றாங்க. எனக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு வயசு பொண்ணு அவங்க அம்மாவை செருப்பால அடிக்கும். ஏன் தெரியுமா? சிந்திக்கணும். தான் பெத்த தாய செருப்ப கையில் அடிக்கணும். அவங்க தள்ளி விட்டு அது செருப்ப எங்கே அடிக்கணும், மூச்சுனே அடிக்கணும். ஏன் தெரியுமா? அந்த பொண்ணோட ஆசைக்கு அவன் ஆசைப்பட்ட பயத்தை அந்த அம்மா கொடுக்கிறான். அந்த பொண்ணு ஆசைப்பட்ட இடத்த அவன் அம்மா கொடுக்கிறான். தேவசனமே, ஆசை எல்லாமே நன்மையா தான் இருக்கும். பெற்றவங்களுக்கு மாத்திரம் இல்ல, குடும்பத்துக்கு மாத்திரம் இல்ல, உனக்கு தெரியாதவங்க இருந்தா கூட சரி. பைக்ல ஸ்பீடா போனா ஆசையா தான் இருக்கும். ஆனா மத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. சில பேர் போவாங்க, அவன் பார்த்து சொல்ல பாவண்டா, இந்த வருஷத்தோட இருக்குமா செத்து போயிடுவாங்க. சில பேர் போவாங்க, ஆமா பயமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஆசை. ஆனா மத்தவங்க டிஸ்டர்பன்ஸ். ஆசை மத்தவங்க இடிக்கவே கூடாது, மத்தவங்க இடிவெல்லாம் இடிக்கவே கூடாது. ஆசை எப்பவுமே அப்படிதான் இருக்கு. நம்ம ஆசைப்படுறது எல்லாமே அப்படிதான் இருக்கு. மத்தவங்க சில பேர் பாருங்க, சொல்ல ஒரு போல 2 பேர் போனாங்க. ஏன்னா யாருக்கு மாட்டுக்கு அவங்க எடுத்துக்கலாம். ஏன்னா அது ஆசை. ஒருத்தருடைய பொருள் மேல சத்தியமா ஆசைவே படக்கூடாது. கண்டிப்பாக சொல்லுகிறேன், ஒருத்தருடைய பொருள் மீது இல்ல ஒருத்தர் வைத்திருக்கிற நகையோ இல்ல உடையோ இல்ல ஏதாவது ஒரு பொருளோ அது ஆசையே படக்கூடாது. ஆமா, சில ஆசைகள் நம்ம கத்துக்கிட்டு சில ஆசைகள் இருக்கும். நம்ம நிறைய பாடம், நான் ஃபாதர் மாதிரி பாடம் அந்த பிரசன்ஸ்ல பாருங்க, என்ன ஆசைப்பட்டீங்க பாடம் ஆசைப்பட்டாலும் அது நன்மை இல்லாவிட்டால் ஒரு வீடு தான். சில நான் ஒரு என்ன பண்ணேன், பாஸ்டர் கிட்ட போன் பேசியிருந்தேன். சந்தர்ப்பம் போன் பேசணுமா அவர் சொன்னேன், ஊழியத்துக்கு ஏதோ பேசிட்டு சிதம்பரம் ஊழியத்துக்காக பேச வந்துருப்பா சரிப்பா ஏதோ சொல்லணும் கேட்க ஒரே இதுவும் கேட்டுட்டாங்க. சொல்லுப்பா என்ன சொல்லு, உனக்கு என்ன சொல்லினாரு. இல்ல உங்க அபிஷேகம் எனக்கு வேணும், உங்க அபிஷேகம் எனக்கு வேணும். ஒரு சிரிப்பு ஒண்ணு சிரிச்சாரு, அதோட நான் மறந்துட்டு அந்த சிரிப்பு தான் இன்னும் கேட்டுதான். அது ஒண்ணு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு, அது எப்படி வாங்க சொல்லித்தரேன். அது ஒண்ணு ஈஸி இல்ல, ஒரு 5 நிமிஷம் கிளாஸ் எனக்கு, அது ஒண்ணு ஈஸி இல்ல. அது நான் வந்து ஒரு சொல்லித்தரேன், நீங்க ஊழியத்துக்கு தொடர்ந்து வா அப்படின்னு. சரி எனக்கு சரி எனக்கு. ஏன்னா அந்த ஆசை, ஏன்னா பாஸ்டர் சந்திரபோசையா பார்க்கும் போது அங்க பேசுவோம், அவங்க ஒருத்த வரான். இந்த ஆசை நீ கை நீட்டா ஊழியத்துக்கு வந்து இருக்கிறேன். நான் எப்பவுமே அந்த ஊழியக்காரங்களை பார்க்க ரொம்ப ஆசைப்படுவேன். சில நடிகரை பாக்குற மாதிரி ஊழியக்காரங்களை பார்க்க ஆசைப்படுவேன். நிறைய ஆசை நமக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா தேவனுக்கு நம்ம கேட்கறது சரியான ஆசையா இருக்கான். தேவன் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கறது சரியான ஆசையா இருக்கான். நான் எப்பவுமே மறுபடியும் சொல்றேன், நான் எப்பவுமே வந்து எப்பெல்லாம் ரொம்ப துக்கமாயிட்டுனா கடவுள் எப்போ உட்காந்துருவேன், காசிமலை கடவுள் எப்போ உட்காந்துருவேன். பாஸ்டருடைய கதையும் அப்பாவுடைய கதையும் கிளீன் பண்ணிட்டு அப்படியே உட்காந்து ஒரு நாள் ரொம்ப ரொம்ப சேட் ஆயிட்டு அழுதுவேன். நான் பாஸ்டர் நான் பண்றேன், கலைஞருக்கு அழுவு, நான் பாஸ்டர் யோசிக்கலாம். ஆண்டவர் தான் உணர்த்தினாரு, ஏன் அழுகுறேன்னு. இல்ல அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எனக்கு அப்ப திருமணம் ஆகிறதுக்கு முன்பதாக இப்போ ஒரு சில நேரத்துல அடிக்கடி போவது வழக்கம். எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கேன், எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு ஏன் ரொம்ப ஃபீலிங்கா அப்படியே பேசிக்கும் போது ஆனா ஒரு நாள் உணர்த்தினாங்க. அப்ப எனக்கு உணர்த்தும் போது அப்பதான் மைண்ட் தோணுச்சு, இவங்களை மிஸ் பண்ணதுனால நான் அழுகக்கூடாது. ஆண்டுக்கு அப்புறம் ஒன்னு ஆசையா கேட்டேன், இவங்களுடைய பாசத்தை நான் எழுந்து அந்த ஆசை நான் பண்ணேன். இவங்களுக்குள்ள இருந்த அப்புறம் ஜோமன் ஆரம்பிச்சு, ஆண்டவரே இந்த 2 ஊழியக்காரர்களுக்குள்ள இருந்த அபிஷேகத்தை எனக்கு கொடுங்க ஆரம்பிச்சு. ஏன்னா எலிசாவுடைய எழுப்பப்பட்டு உயிரோட இருந்தாங்க. அப்ப இந்த ஊழியர்கள் மேல வச்சு அந்த அபிஷேகத்தை என்கிட்ட கொடுங்க ஆசையா கேட்டு. அதுல பவர், மனுஷகிட்ட பவர் இருக்கோ இல்லையோ, தெய்வத்துல பவர் இருக்கும். வாச தெய்வத்துல இருக்கும். வேதாந்தத்துல வார்த்தைகளை நம்ம சொல்ல ஆசைப்படும். சங்கீதம் 63ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3 வாசிக்கிறோம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாரத்துக்கு உம்மை தேடுகிறேன்.
நிலத்திலே என் ஆத்துமாவுக்கு தாகமாய் இருக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படி பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாகிறது. உமது பலத்தையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது திருமை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஆமென். இப்படி பரிசுத்த ஸ்தலத்துல உன்னை பார்ப்பதற்கு ஆசையா இருந்தேன். நம்ம எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆனா ஒரு சந்தோஷமா வரீங்க. பாசமா திட்டுவாங்கன்னு இல்ல, யார் சபைக்கு ரொம்ப சந்தோஷமா வரும். அந்த பிரசன்ஸ் தேர்தலுக்கு எது சந்தோஷமா வராத 6 நாளைக்கு படாத பாடுபாடுங்க. காலையில எழுந்து ஒரு டீ கேட்டாலும் சண்டை வரும் சில வீட்டுல. ஆமா, சில வீட்டுல சாப்பாடு போடணும் சொல்ல சண்டை வரும். இப்ப புது சண்டை வந்து 9 மணியா பிக் பாஸ் இருக்குது. 9 மணியா பிக் பாஸ் எடுக்கணும். ஆமா, என் வீட்டுலாம் சொல்லிட்டேன், அடுத்த வீட்டை எட்டி பார்க்காத. பிக் பாஸ் அடுத்த வீட்டை பாக்குறது சொல்லிட்டேன். பிக் பாஸ் யாராவது பாக்குறீங்களோ அடுத்த வீட்டை எட்டி பாக்குற மாதிரி சொல்லிட்டேன். அப்புறம் உங்க வீட்டுல நிறைய பேர் பார்ப்பாங்க சொல்லிட்டேன். ஆமா, அப்போ பிக் பாஸ் சண்டை. நீங்க சொல்ல, ஆனா இந்த 6 நாள் படாத பாடுபட்டு சம்பாதிக்கிறது, சாப்பிடுறதுக்கு, பிரிசுறதுக்குலாம் படாத பாடுபட்டுட்டேன். இந்த ஒரு நாள் ஆண்டுடைய பிரச்சனைக்கு வரும்போது நம்ம கவலை எல்லாம் மறந்து அந்த பிரச்சனை நம்ம நிக்க வைக்காது. அந்த தேவ சமூகம் நம்ம விடாது. இந்த ஆசையா தாவீதுங்க சொல்ற, ஆண்டவரே என் ஆத்துமாவும் மீது வாஞ்சியா இருக்கிற ஆண்டவரே, ரொம்ப மாணவனுக்கு நீங்களுடைய வாஞ்சிக்கு கதவது போல நீங்களோட தேடிட்டே இருக்குமா மானு, எங்க தண்ணீர் தேடிட்டே இருக்குமா, அது பார்க்கணும் ஒரு சந்தோஷம் வருமா. அந்த ஆசை எப்படா தண்ணி கிடைக்கும்னு ஆசையா இருக்கும். அந்த வாஞ்சியா இருக்கும். நம்ம தேவனத்துல எப்ப தேவ சமூகத்துக்கு நான் வருவேன், எப்ப தேவ சமூகத்துக்கு நான் முழங்கால் படிட்டு என் வேதமா என்று சொல்லிட்டே இருப்பேன். என் துக்கத்தை என் மனசுக்குள்ள இருக்க எதுதான் பாரத்தையும் எங்க இறக்க முடியல, இங்கதான் இறக்க முடியும். நம்ம எப்பவுமே நினைக்கிறோம் ஒருவர் பாரத்தை ஒருவர் தாங்கிறது கூட நம்ம மனசு கிட்ட சொல்றோம். எனக்குள்ள மைனஸ் பாயிண்ட் நான் நல்லா கஷ்டப்படுறேன்னு சொன்னா, இப்போ ஜெகன் கிட்ட நான் சொல்றேன், ஜெகன் நான் பண்ணுவோம், ஜெகன் என்கிட்ட சொல்றாங்க, நான் போய் சொல்லுவேன், பாத்தியா அவன் எப்படி ஆனா இவ்வளவு கடன் தெரியுமா அவனுக்கு, மனுஷன் மூளையே அப்படிதான். ஆனா தெய்வம் ஒரு நாள் உங்ககிட்ட யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாரு. ஏன்னா இந்த சமூகத்துல வரும்போது நித்திய பெருமை உண்டான். அவர் சமூகத்துல அமரும்போது நம்ம நித்திய மகிழ்ச்சி உண்டான். தேவசனமே நம்ம எதுக்கு ஆசையா இருக்கோமோ இல்லையோ, தேவ சமூகத்துக்கு நம்ம ஆசையா ஓடி வரும். டைம் சில பேர் வந்து சீக்கிரம் 10 நிமிஷம் முன்னாடி போனாங்கன்னு வச்சுக்கேன். எதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி போகணும், பார்க்க ஆரம்பிக்கும் போது போலாம். எதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் உட்காரணும். சபை 8 மணிக்குன்னா 8 மணிக்கு வந்துடும். அந்த 8 ஆனாலே நமக்குள்ள பயம் வந்துடும். பயம் அவ்வளவு ஆவலோட ஆசையா வரணும். அதை தாண்டி நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறுகிற முக்கியமான காரணம் இதை கூட சொல்லலாம். தேவ சமூகத்துல வரும்போது ரொம்ப 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 ஆசையா நீங்க ஓடி வரணும். தேவ சமூகத்திற்கு நீங்க ஆசை எதிரே வாசிக்கும். 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு 4ஆம் வசனத்தை வாசிக்கும். உபசரிக்க மறவாதிருங்கள். அதில் சிலர் அறியாமல் தேவதூதரை உபசரிக்க உண்டு. கட்டப்பட்டு இருக்கிறவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டவர்களைப் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் வசனத்தை வாசிக்கும். கட்டப்பட்டு இருக்கிறவர்களை போல நீங்களும் கட்டப்பட்டவர்களைப் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். 14ஆம் வசனத்தை வாசிக்கும். நிறைவேற்றவர் நமக்கு இங்கே இல்லை, தேடுகிறோம். 15 துதிக்கும் உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்போது தேவனுக்கு செலுத்த கடவும், அன்றையும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகள் தேவன் பிரியமாய் இருக்கிறார். பண்ணுகிறவர்களால் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு செய்தார். அது உங்களுக்கு இருக்க மாட்டாதே. எங்களுக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் நல்மனசாட்சி எல்லாத்திலும் யோக்கியமாக நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். ஆமென். தொடர்ந்து முன்னாடிலாம் வாசிப்போம். கொடுக்கிற தான தர்ம பணத்துல கட்டப்பட 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கட்டப்பட்டவரோடு நீங்களும் கட்டப்பட்டவரோடு நீங்களும் கட்டப்பட்டது போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். 16ஆம் வசனம்.
நிச்சயமா இருக்கிறோம். எல்லாவற்றிலும் யோகியமாக நடந்து கொள்ள விரும்புகிறோம். கஷ்டத்துல தேவ சமூகத்துல வரும்போது வசனத்தை முழுசா நீங்க வாசிச்சு பாருங்க வீட்டுல போயிட்டு. இந்த காரியங்கள் அதாவது ஒருத்தருக்கு கொடுக்கறதுலே சரி, ஒருத்தருக்கு தான தர்மம் பண்ணதுலே சரி, சில கட்டப்பட்டதோடு நீ கலந்து அவர்களுக்கு விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி இப்படிலாம் நீ பண்ற எல்லா காரியங்களும் நீ யோகியமா இருக்க வேண்டும் என்று விரும்பணும். ஊழியத்துல ஆண்டவருடைய சமூகத்துல ரொம்ப யோகியமா இருக்கவங்க விசுவாசிக்கணும். யோகியம் என்றா என்ன? உண்மையா அதெல்லாம் யோகி இருக்கா சில பேர் கேட்பாங்க. யோகினா வேற என்ன இல்லை, அதெல்லாம் தகுதி இருக்கா? ஆமா, உனக்கெல்லாம் தகுதி இருக்கா? நீ எல்லாம் இப்படிலாம் இருக்கணும் சொல்லிட்டு நான் இது எல்லா தகுதியும் உடையவனா இருப்பேன்னு சொல்லிட்டு நான் விரும்புறேன். எத்தனை லைஃப்ல அப்படி விரும்புறேன்? நான் எல்லா விஷயத்திலும் யோகியமா இருக்கணும். சில விஷயத்துல சில காரியத்தை விட்டு போடும், சில விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆகிட்டே போடும். சில விஷயங்கள்ல நமக்கு தெரியாமலே, நமக்கு தெரிஞ்சும் சரி தெரியாமலும் சரி, நிறைய விஷயத்தை தேவனுக்கு விரோதமா செஞ்சிடும். உடைய ஆசைகள்லாம் அப்படிதான் இருக்கு. ஏன் ஊழியத்துல கூட சரி, சில நேரத்துல தேவனுக்கு பிடிக்காத சில விஷயத்தை சம்பள மறைத்து அவரை காட்டுறவனோட தான் தேவன் இருப்பான். தன்னை காட்டுறதுக்கு ஒரு நாளும் தேவன் இருக்க மாட்டான். ஏன்னா அந்த சுயம் சாகணும், இந்த மாம்சம் சாகணும். 62 வாசி சங்கீதத்துல வாசம், ஆண்டவரே என் மாம்சமும் வாஞ்சிக்கிறது, ஆண்டவரே என் மாம்சமும் வாஞ்சிக்கிறது. ஒருத்த மாம்சத்தை வெளியே காட்டினானா ஒரு நாள் ஆண்டவர் அவனை. அப்போ என் மாம்சத்தினுடைய ஆசைகள் எல்லாத்தையும் நான் கட்டுப்படுத்தணும். என் மாம்சத்துல தோன்ற எல்லா விஷயத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணணும். இதெல்லாம் நான் எல்லா விஷயத்திலும் ஊழியத்திலும் சரி, என் பர்சனல் லைஃப்லயும் சரி யோகியமா இருக்கணும். ஒருத்தர் நம் மனைவி கணவனை பார்த்து சொல்ல வேண்டியதா யோகியமா பார்த்து சொல்லவே கூடாது. நடத்தை அப்படி இருக்கணும். மனைவி கணவன் பார்த்து சொல்ல வேண்டிய யோகியமா. ஏன்னா நீ பர்சனல் லைஃப்ல ரொம்ப 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 யோகியமா இருக்கணும். ரொம்ப 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 யோகியமா இருக்கு. சரியான வழி நடக்கணும். தகுதியான, நமக்கு எது தகுதியோ தகுதிக்கு மிஞ்ச கூடாது. சில ஆசைகள் நமக்கு தகுதிக்கு மேல போயிடும். சொல்றாங்க அப்டேட் பண்ணணும், லைஃப் ஸ்டைல் மாத்தணும். இதெல்லாம் என்ன பண்ணணும்? 5000 ரூபாய் சம்பளம் வாங்குற நமக்கு 7000 ரூபாய் தேவை வந்து நம்ம கடன் வாங்கிட்டு தான் இருக்கும். கம்மியான பட்ஜெட்ல கம்மியான குடும்பத்தை நமக்கு கத்துக்கணும். நமக்கு தகுதிக்கு மிஞ்சி எதுவுமே போக கூடாது. ஒரு பழமொழிக்கு அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு தகுதிக்கு மிஞ்சி நம்ம ஆசை போயிடுச்சுன்னா நம்மளால இருக்க முடியாது. தேவச்சரம் இது எல்லாவற்றிலும் நீ யோகியமா சொன்னாங்க. எல்லா ஊழியத்துல எல்லா விஷயத்திலையும் யோகியமா அந்த தேவனை வணங்குறதுல நீ யோகியமா இருக்கணும். இந்த இருதயத்துல கசப்பை வச்சுக்கொண்டு, இந்த இருதயத்துல பலவிதமான ஆசைகளை, தேவையில்லாத ஆசைகளை வைத்துக் கொண்டு நீ ஆண்ட சமூகத்துல ஒரு நாளும் வந்து ஜெபிக்க முடியாது. ஆண்டவர் சமூகத்துல ஒரு நாள் நிற்க முடியாது. ஆமா, ஒரு மெசேஜ் கொடுக்கறோம்னா இல்ல ஒரு வர்ஷிப் பண்றோம்னா, எனக்கு ஊழியர் சொல்லி கொடுத்தாங்க, அவங்க கிட்ட நான் நிறைய கத்துட்டே இருப்பேன். சொன்னாங்க 1 மணி நேரம் வர்ஷிப் இல்ல மெசேஜ் கொடுக்கணும், நம்ம 2 மணி நேரம் ஜோம் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா நான் யோக்கியமா மாறணும். நான் என்கிட்ட குறை இருக்கு. மனுஷனுக்குள்ள தெரியாம நமக்கு மிஞ்சி சில நேரத்துல நம்ம பிளைட்ல போன ஆசைப்படுறோம். அதுதானே பிளைட்ல போறதுக்கு ஆசைப்படுறோம். பிளைட்டை வாங்கறதுக்கு ஆசைப்பட முடியுமா? முடியாது. தகுதிக்கு மிஞ்சிட்டு பிளைட்டை வாங்கி எங்க நிறுத்துவார்? பிளைட்டை வாங்கி ஏர்போர்ட்ல அதுக்கு ஆகணும். நீ லட்சம் சொல்ல பண்ணணும். ஆமா, என் தகுதிக்கு மிஞ்சி நான் ஒரு நாள் ஆசைப்படக்கூடாது. ஏன்னா அதுல எனக்கு நான் சில நேரத்துல ஆசைகள் பொய் சொல்ல வைக்கும், சில ஆசைகள் பீட வைக்கும். ஏன் நான் பெரிய ஆளாகணும்னு ஆசைப்பட்டேன்னா, யாரை கீழே தள்ளிட்டோம்னா நான் பெரிய ஆளாகணும்னு ஆசைப்பட்டேன். யார் கால் பூச்சி வலிச்சு, யார் பால் பூச்சி வலிச்சு கூட நான் பெரிய ஆளாகணும்னு ஆசைப்படலாம். உன் ஆசைக்கு தகுதிக்கு மிஞ்சினால், அது உனக்கு யோகியமா இராவிட்டால், நீ சில பல திருடுகளை செய்ய வேண்டும். நமக்கு தெரியாம திருடு செய்ய வேண்டும். ஏன் திருடெல்லாம் திருடான் தெரியுமா? ஜாதிக்காக திருடானா? தன் வாழ்க்கையில நல்லா இருக்கணும், தன் வாழ்க்கையில பணம் இருக்கணும், தன் வாழ்க்கையில எல்லாமே இருக்கணும். இந்த ஆசை தான் என்ன பண்ணுது? தூண்டுது. உழைச்சி உண்மையா உழைச்சி சம்பாதிக்கிறது அந்த ஆசை வேற. இல்ல நான் திருடுத்தனமான சம்பாதிக்கிறது அந்த ஆசை வேற. உன் ஆசை உன் தகுதிக்கு மிஞ்சி போகவே கூடாது. ஆனா நல்ல நேரம் அசோசியேட் தெரிந்த புத்திகளா இருங்கள். அப்ப நமக்கு புத்தி நமக்கு தோணும், என் ஆசை என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. இன்னும் வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இதெல்லாம் எதுக்கு சண்டை வருது? நீங்க உங்க பார்ட்ஸ் வர உங்க அவயவத்துக்குள்ள இருக்கிற இச்சையினாலதான்.
இந்த இச்சையினால் தான் நமக்குள்ள சில போராட்டங்கள் வருதா. தொடர்ந்து வாசிப்போம் 2ஆம் வசனம். நீங்கள் இச்சித்த உங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆமென். நீங்கள் கொலை செய்தும் போராட்டம் ம். போகிறீர்கள். ம். நீங்கள் சண்டையை யுத்தம் பண்ணியும் ம். நீங்கள் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. ம். நீங்கள் யுத்தம் பண்ணியும் ம். நீங்கள் இச்சையை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ம். விபச்சாரக்காரரே, ம். விபச்சாரிகளே, ம். அறிவீர்களா? ம். ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். ம். வாசிப்போம். 5ஆம் வசனம். நமக்கு வாசத்தில் இருக்கிற ஆவியானவர் ம். நமக்கு வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார் என்று வேதமாகிய தீர்ப்பு நினைக்கிறீர்களா? போதும். 3ஆம் வசனத்தை வாசிப்பு. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விண்ணப்பம் பண்ணினபடியினால் தகாத விதமாய் என் இச்சை நிறைவேறும் சொல்லிட்டு தகாத விதமா விண்ணப்பம் பண்றோம் ஆண்டவர்கிட்ட. நான் ஆசைப்பட்டது இச்சையை மாறும்போது அதை நிறைவேற்றி ஆண்டவர் கேட்கிறோம். இந்த ஜெப குறிப்பெல்லாம் பார்ப்போம். இந்த ஜெப குறிப்பு அந்த ஜெப குறிப்பு வந்தது. அவர் பொண்ணு லவ் பண்றான், அந்த பொண்ணு எனக்கு வேணும், அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இது இச்சை. ஆமா, என் படிப்புக்காக சொல்லுவானா ஓகே, நான் இதுக்காக என் இச்சைனால நான் வேண்டுதல் செய்யணும். என் ஆசை இச்சை மாறும் பொழுது அதுக்காக ஆண்டுகிட்ட வேண்டுதல் செய்யணும். 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்றாங்க, விபச்சாரிகள், விபச்சாரக்காரரே. அப்ப என் ஆசை தவறான வழியில போகும்போது எனக்கு தவறான பெயர் வருது. என் ஆசை எனக்கு தவறான வழியில என்ன நடத்தும் போது எனக்கு தவறான பெயர், எனக்கு இருந்த அழகான பெயர் மாறி எனக்கு ஒரு தவறான பெயர் என் கூட வருது. நான் சொல்றேன், அந்த 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது உலகத்துக்கு சிநேகிதா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான். அப்ப என் ஆசை உலகத்துக்கு நான் நேசிக்கிறது போல என் ஆசை இருந்ததுன்னா நான் யாருக்கு பகைஞனா மாறுறேன்? தேவனுக்கு பகைஞனா மாறுறேன். தேவசனம் நம்முடைய வாழ்க்கையில ஆசைப்படுறோம், எல்லாம் உண்மைதான். ஆசைப்படுறோம், பிரியமான ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ சுகமா இருக்கு. நீ ஆசைப்படியெல்லாம் வாழு, ஆனா அது தேவனுக்கு ஏற்றபடி இருக்கான்னு பாரு. ஆமா, வாழிய பிரயாணத்துல நீ சிருஷ்டிக்கிற என்ன பவுல் சொல்றாரு, இது எல்லாத்தையும் நான் அனுபவிச்சிட்டேன், ஆனா இது எல்லாமே எனக்கு குப்பை. என்ன சொல்றாரு? வெறும் குப்பை, என் கையால தொட முடியாத ஒரு குப்பையா மாறிடுச்சு. ஏன்னா நான் தேவனுடைய சிந்தையை வைத்துக் கொண்டிருக்கோம். தேவச்சனமே, தேவனுடைய ஆசை உடையவன் நாம், தேவன் மீது உள்ள உன்னத ஆசைகள் இருக்கிற நமக்கு ஒரு நாள் உலகத்தின் மீது ஆசை அதிகமா இருக்கவே கூடாது. உலகத்துல இருந்து விட்டு போகும்போது அவ்வளவுதான். ஒண்ணுமே எடுத்து அலெக்சாண்டர் சொல்லுவாங்கல்ல, நான் செத்துதான் என்னுடைய சவப்பெட்டியில 2 ஓட்ட போடுங்க, வெறும் என் கையை வெளியே நீட்டுங்க, ஏன்னா நான் கொண்டு வந்தது ஒண்ணும் இல்லை, கொண்டு போகிறதும் உண்மையில வெறுமையா நான் வந்தேன், நான் வெறுமையா திரும்புறான ஒரு ஆசை. நான் சொல்றேன், உலகத்தின் மீது நான் ஆசை வைத்தனா நீ ஆண்டவருக்கு பகஞ்சனாய் மாறுவ. உன் எதிரி எல்லா எதிரியும் ஜெயிச்சிடலாம், ஆனா ஏசப்பா நீ ஒரு நாளும் ஜெயிக்கவே முடியாது. அந்த வார்த்தையும் வாயில வராது. சொல்றேன், நீ உலகத்தின் மீது நீ ஆசை கொண்டவனாய் நீ இருந்தே என்று சொன்னால் உனக்கு ஆண்டவர் கொடுத்த அழகான நாமம் வசனம் சொல்லுது, உன்னை எப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைத்தேன் என்று. ஆனா அந்த பேர் மாறி நீ விபச்சாரக்காரனே என்று மாறும். நல்லா சொல்றேன், தேவனிடத்துல நீ ஒரு ஆசையை நீ சொல்லும் பொழுதும் அது தேவனுக்கு ஏற்றதா என்று நீ பார்க்கணும். தேவனிடத்துல சில விண்ணப்பங்களை நீ வைக்கும் போதும் அது தேவனுக்கு ஏற்றதா என்று பார்க்கணும். நீ நம்ம தெரிஞ்சே நம்மளுடைய கொலஸ்ட்ரால்ல நமக்கு இருக்கிற கொலஸ்ட்ரால் நம்ம சில தப்பு பண்ணிடுவோம். நம்ம கொலஸ்ட்ரால் சில பேர் ஏன் கொலஸ்ட்ரால் சொல்றேன், இங்கிலீஷ் தமிழ்ல சொன்னாலும் தப்பா நினைச்சிருக்கீங்க. ஆமா, எங்க அப்பா ஒரு காமெடி சொல்றாரு. ஒரு அம்மா என்ன பண்ணாங்களா, பாஸ்டர் வந்து, ஐயா எனக்கு ஹார்ட் ரொம்ப வலிக்குதுயா, பாஸ்டர் உங்களுக்கு ரொம்ப கொழுப்பு மாட்டாங்க, இல்ல இன்னைக்கு சொல்ல போயிடுச்சு. அப்ப டாக்டர் கிட்ட போகும்போது உங்களுக்கு ரொம்ப கொலஸ்ட்ரால் இருக்குன்னாங்க. இது எது ஒண்ணுமே டிஃபரெண்ட் இல்ல. இவர் இங்கிலீஷ்ல சொன்னாரு, நிறைய பேர் நான் நினைக்கிறேன் இங்கிலீஷ்ல பேசுற டீசென்ட், இங்கிலீஷ்ல சொன்னா தப்பே இல்ல, தமிழ்ல சொன்னாதான் தப்பு அப்படின்னு மாறு. ஆமா, நம்ம வேறக்குள்ள வருவோம். சில நேரத்துல நம்மளுக்கு இருக்கிற சில கொலஸ்ட்ரால்னாலதான் நம்ம சில தப்புல போய் விழுந்துடும். நமக்கு இருந்த சில மூளையாலதான், இந்த கேட்டு மூளையாலதான் நம்ம என்ன பண்றோம், சில காரியங்களுக்கு நம்ம விழுந்துடும். அங்க விழுந்துட்ட பிறகு ஆண்டவரத்துல வேண்டுதல் செய்வோம், ஆண்டவரே என்னை மன்னித்துடுங்கப்பா. சிம்சோன், ஆனா வருஷம் நம்மளால இப்ப பேசவே முடியாது. சிம்சோனை போல நான் தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு விஷயம் எனக்கு இறங்கும் ஆண்டவரே, ஒரு விஷயம் இறங்கும் ஆண்டவர். நான் எப்படி எல்லாம் ஊழிய செஞ்ச ஆண்டவரே,
சபையில எல்லா மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணுவேன், சபையை பெருப்பேன், எல்லாமே பண்ணுவேன் ஆண்டவரே.